நீங்கள் அவர்கள் அல்ல. சற்று உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை ஆவியான சொல்லுகிறார், அதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதாவது அவர்களைப் போல பேசுவது, அவர்களைப் போல செய்வது, அவர்களைப் போல வாழ்வது, அவர்களைப் போல உடை உடுத்துவது இல்லை. யூ ஆர் எ chosen ராயல் ஜெனரேஷன். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் ராயல் ஆக்டிவிட்டி, அதாவது எ மாடல் ஆக்டிவிட்டி, ஒரு முன்மாதிரியான செயல்பாடுகள். எல்லாரும் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணுறீங்க. உலகம் அப்படி தான் சொல்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அதனால் நானும் பண்ணுறேன். அன்பார்களே, அதே பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம். கேட்டால் சொல்கிறோம் அது கலாச்சாரம். இல்லை, நீங்கள் வேறு, அவர்கள் வேறு. நீங்கள் யார் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எ மாடல் ஆக்டிவிட்டி. அடுத்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை யுவர் மாடல் ப்ரோக்ராம். உங்களுடைய நிகழ்ச்சியை வித்தியாசமானது. வாசிக்க கேளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். எ மாடல் ப்ரோக்ராம் ஃபாலோட். உங்களுடைய ப்ரோக்ராம் வித்தியாசம். நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். யோசித்து பாருங்க, உலகத்தை பின்பற்றுவதல்ல, உலக சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதல்ல, பாரம்பரியங்களை பின்பற்றுவதல்ல. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அந்த வசனம் போட்டது 7ஆம் வசனத்தில், நீங்கள் மற்ற எல்லாருக்கும் மாதிரியாக இருக்கிறவர்கள். படிக்க கேளுங்கள். மற்ற எல்லாருக்கும் இவ்விதமாய் விசுவாசிகள் யாவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறவர்கள். இன்றைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அநேக பிள்ளைகள் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். மிகுந்த துக்கம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒரு முன்மாதிரியான ஒரு சபையாய், முன்மாதிரியான ஒரு ஊழியனாய், முன்மாதிரியான செயல்பாடு உள்ளவனாய், முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவளாய் கர்த்தர்களை மாற்றுவாராக. திரும்ப திரையிலே இந்த 6 குறிப்புகளை சொல்லுகிறேன். எ மாடல் பாஸ்டர், ஒரு முன்மாதிரியான ஊழியன். 2வது எ மாடல் மினிஸ்ட்ரி, ஒரு முன்மாதிரியான ஊழியம். 3வது எ மாடல் மெசேஜ், ஒரு முன்மாதிரியான செய்தி. 4வது எ மாடல் ரெஸ்பான்ஸ், அந்த வசனத்துக்கு நீங்கள் கொடுக்கிற அந்த பதில். 5வதாக எ மாடல் ஆக்டிவிட்டி, ஒரு முன்மாதிரியான செயல்பாடு. 6வதாக எ மாடல் ப்ரோக்ராம். உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய எல்லாமே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்து அவர்கள் நடக்கையை பின்பற்ற வேண்டும். அவர் நடக்கை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இந்த ஊழியர்களோட பாருங்களேன், அதே ஸ்டைல், அதே பேட்டர்ன், எல்லாமே அவர்களை மாதிரி இல்லை. அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் தாக்கம் உலகத்தை தாக்க வேண்டும். உலகத்தின் தாக்கம் உங்களை தாக்கக்கூடாது. இந்த நாளில் இந்த செய்தி கேட்ட அன்பு சகோதரனே, ஆரம்பத்தில் சொன்னேன், எ மாடல் சர்ச் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முன்மாதிரியான சபையாய், ஒரு முன்மாதிரியான ஊழியனாய், ஒரு முன்மாதிரியான விசுவாசியாய் இருப்போம். ஆரம்பத்தில் சொன்னேனே, ஹாப்பி சர்ச். 2வது ஹெல்த்தி சர்ச். 3வது ஹம்பிள் சர்ச்.